ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் மார்னிங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கிராம சமூகம் மற்றும் கிராம வாழ்க்கை முறை அப்படிங்கிற லெசன்லேருந்து ஐஎன்எம்க்கான டெஸ்ட் 1 இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 50 கேள்விகள் இருக்கும். அந்த 50 கேள்விகளுக்கு 45+ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த லெசனில் வந்து ரொம்ப தரவாக இருக்கீங்கன்னு அப்படியே அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த டெஸ்ட் பற்றி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒவ்வொரு கொஷினாக நான் சொல்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் மாதிரி நீங்கள் 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர், செகண்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்சர் வந்து எழுதணும். சரியா? ஆன்சர் வந்து நான் கொஷின் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் 2வது டைம் தான் நான் வேகமாக கொஷின் படித்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன். அப்போ நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? ஃபைனலாக உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு 45+ எத்தனை கொஷின் 45க்கு மேலே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெல் அண்ட் குட். சரியா? இந்த லெசன் வந்து நீங்கள் ரொம்ப வந்து அக்யூரஸியாக படிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து ஒரு 40+ அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 டைம்ஸ் இதை இன்னும் நல்லா படிக்கணும். இன்கேஸ் நீங்கள் 30+ தான் எடுக்கிறீங்க, 30 to 40க்குள்ளார இருக்கீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பிலோ 30 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெசனை வந்து கண்டிப்பாக ஒரு 10 டைமாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். காலனிய ஆதிக்கத்திற்கு முன், இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் இருக்கும், அதோட கொஷின் இருக்கும், கொஷினுக்கான ஆன்சர் இங்கே மென்ஷன் பண்ணுவேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். காலனிய ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு ஒரு கொஷின். சரியா? இந்த கொஷினுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு டைம் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். சரியா? காலனிய ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது. ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் எழுதிட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2வது கேள்விக்கு 1765 வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார்? சரியா? அந்த பர்சனுடைய நேம் வந்து நீங்கள் எழுதுங்க. கொஷின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு ஆன்சர் எழுதுங்க. 1765 வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார்? அடுத்து பாருங்கள், 3வது கேள்வி. சரியா? ராபர்ட் கிளைவிற்கு பிறகு தலைமை ஆளுநராக பதவியேற்றவர் யார்? ராபர்ட் கிளைவ் வந்து தலைமை ஆளுநராக இருந்திருப்பாங்க. அவங்களை அடுத்து தலைமை ஆளுநராக பதவியேற்றவர் யார்? இது என்ன மேம், ஸ்கூல் மெத்தடில் நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி பார்க்குறதுக்கு சரியான மெத்தட். சரியா? 50 கொஷின்ஸ்க்கும் நான் சொல்ல நீங்கள் ஆன்சர் எழுதிடுங்க. அந்த 50 கொஷின் ஆன்சர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் வேகமாக ஆன்சர் சொல்ல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரியா? ராபர்ட் கிளைவிற்கு பிறகு தலைமை ஆளுநராக பதவியேற்றவர் யார்? 4வது கேள்வி. 1793 நிலையான நிலவருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? 1793 நிலையான நிலவருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் எழுதிடுங்க. அடுத்து 5வது கேள்வி. ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்கள், 6வது கேள்வி. மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? 6வது கேள்வி. மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? ஸோ நம்பர் 7ன்னு போட்டுக்கோங்க. அந்த மகள்வாரி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு அந்த வருஷம் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, அடுத்து 8வது கேள்வி. ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீத பரப்பு நிலையான நிலவரி கொண்டு வரப்பட்டது? அந்த பர்சன்டேஜ் சொல்லுங்கள். நம்பரில் இருக்கும் அந்த பர்சன்டேஜ் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுங்கள். 9வது கேள்வி. ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட நிலவரி முறை எது? அந்த நிலவரி முறைக்கு பேர் எழுதுங்க. அடுத்து 10வது கேள்வி. ஜமீன்தாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் யார்? ஜமீன்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் நிலத்தின் உரிமையாளர் யார்? இதில் பாருங்கள், கொஷின்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? ஜமீன்தாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். ஜமீன்தாரி முறையில் எத்தனை பங்கு நிலவரி ஜமீன்தாரர்கள் வந்து ஆங்கில அரசுக்கு செலுத்தினாங்க? சரியா? ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தார்கள் தான் நிலவரி வசூலிப்பாங்க. அதில் எத்தனை சதவீதம், அதாவது பங்காக பிரிச்சிருப்பாங்க. சரியா? 10 பங்கு, 12 பங்கு, 13 பங்கு அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா? எத்தனை பங்கில் எத்தனை பங்கு வந்து அரசுக்கு, ஆங்கில அரசுக்கு ஜமீன்தார்கள் செலுத்தினாங்க அப்படிங்கிறத நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள்.
அடுத்து 12வது கேள்வி, ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். வருஷம் வந்து 1820 நான் மென்ஷன் பண்ணிக்கேன். சரியா? இந்த ரயத்வாரி முறையை அறிமுகம் செஞ்சவங்க 2 பேர் இருப்பாங்க. சரியா? அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்றோ, அவர் கூடவே இன்னொருத்தருடைய பேர் இருக்கும், அது என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். 2 பேர் பேரையும் எழுதுங்க. 12வது கேள்வி, அடுத்து பாருங்கள், ரயத்வாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர்கள் யார்? இதுதான் இந்த கேள்வி. 13வது கேள்வி, ரயத்வாரி முறையில் நிலத்துடைய உரிமையாளர்கள் யார்? அடுத்தது 14வது கேள்வி, ரயத்வாரி முறையில் நிலத்தின் உரிமை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டது? சரியா? ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிலத்துடைய உரிமை மாற்றப்பட்டது. அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டது அப்படின்னா அந்த நம்பர் எழுதுங்க. அடுத்து 15வது கேள்வி, மகள்வாரி முறையில் மகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? மகள்வாரி முறையில் மகள் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய வார்த்தை? சரி. 16வது கேள்வி, மகள்வாரி முறையில் வரி வசூல் செய்யும் கிராம தலைவர் யார்? அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சரியா? ப்ராக்கெட்டில் இருந்திருக்கும். நான் நடத்தும்போது கூட இந்த லெசனை மார்னிங்கில் அடுத்தும்போது கூட ப்ராக்கெட்டில் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லி காட்டியிருப்பேன். மகள்வாரி முறையில் வரி வசூல் செய்யும் கிராம தலைவர் யார்? எழுதிட்டிங்களா? அடுத்து 17வது கேள்வி, மகள்வாரி முறையில் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் தரகராக இருந்தவர், அதாவது இடைத்தரகராக இருந்தவர். மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் அரசுக்கும் ஆங்கில அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைத்தரகராக இருந்தவர் யார்? அடுத்து 18வது கேள்வி, விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் எது? விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் எது? ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தெரியல அப்படின்னா நாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த லெசனை வந்து டீச் பண்ணி லைன் பை லைனாக போட்டிருக்கோம். அந்த லெசனை வந்து அந்த வீடியோ ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்டுட்டு நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 40 above கொஷின்ஸ் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு கூட இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 19வது கேள்வி, சாந்தால் மக்கள் வேளாண்மை செய்த பகுதி எது? சாந்தால் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் வேளாண்மை செய்த பகுதி எது? எந்த பகுதி? 20வது கேள்வி, சாந்தால் கழகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இந்த சாந்தால் கழகம் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு தலைமை வகித்தவர்கள் யார்? 2 பேர் இருக்கும், அந்த 2 பேரையும் எழுதுங்க. அடுத்து 21வது கேள்வி, இண்டிகோ கழகம் வங்காளத்தில் நடைபெற்ற ஆண்டு, இயர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இண்டிகோ கழகம் வங்காளத்தில் நடைபெற்ற ஆண்டு. அடுத்து 22வது கேள்வி, அவுரி புரட்சின்னு சொல்லியிருக்கலாம். இந்த இண்டிகோ புரட்சி அவுரி புரட்சி எல்லாமே ஒன்று தான். அவுரி புரட்சியை வழிநடத்தியவர்கள் யார்? இங்கேயும் 2 பேர் வந்து வழிநடத்தியிருப்பாங்க, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அவுரி புரட்சியை வழிநடத்தியவர்கள் யார்? அடுத்து 23வது கேள்வி பாருங்கள், அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? அடுத்து 24வது கேள்வி பாருங்கள், வங்காளத்தில் அவுரி விவசாயிகளின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு செய்தித்தாள் இருக்குது, அந்த செய்தித்தாள் எது? செய்தித்தாளுடைய பேர் எழுதுங்க. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள், நீல் தர்பன் நாடகம் மூலமாக அவுரி சாகுபடியாளர்களின் துயரத்தை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? அந்த நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதினவங்க யாருன்னு சுருக்கமாகவும் கேட்கலாம். அந்த நாடகம் மூலமாக இந்த அவுரி விவசாயிகளுடைய துயரத்தை மக்களுக்கும் அரசுக்கும் கொண்டு சேர்த்தவர் அப்படின்னும் கேட்கலாம். அவருடைய பேர் எழுதுங்க. அடுத்து 26வது கேள்வி, பாப்னா கழகம் வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது பாப்னா கழகம் வந்து எப்போ தொடங்குச்சு அப்படின்னு எழுதுங்க, அந்த வருஷம் எழுதுங்க. 27வது கேள்வியை பாருங்கள், பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவர், அந்த ஆரம்பித்தவருடைய பேர், அந்த பாப்னா கழகத்துக்கு வழி நடத்துவங்க, ஆரம்பித்தவங்க, அந்த மாதிரி எதனாலையும் சொல்லலாம். பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவர் யார்? 28வது கேள்வி பாருங்கள், பூனாவில் தக்கான கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியா? தக்கான கழகம் பூனாவில் எப்போது நடைபெற்றது அதுதான் கேட்டிருக்காங்க, வருஷம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிவிடுங்க டக்குன்னு.
29வது கேள்வி, தக்கான கழகம் படிப்படியாக எத்தனை கிராமங்களுக்கு பரவியது? தக்கான கழகம் படிப்படியாக எத்தனை கிராமங்களுக்கு பரவியது? அடுத்த கேள்வி, சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? ஸோ இந்த இயர் நம்பரில் எழுதுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் வந்து ஷார்ட்டாக கொடுக்குறேன். சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? அடுத்து பாருங்கள், 31வது கேள்வி, அவுரி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் சாகுபடி செய்த அவுரியை, இது அருவின்னு எழுதிட்டேன், அவுரியை எத்தனை பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும்? அடுத்து 32வது கேள்வி பாருங்கள், தீன்காதியா முறையால் விவசாயிகள் வந்து எந்த பகுதியில் தீன்காதியா அப்படிங்கிற ஒரு முறை வந்து விவசாயிகள் எந்த பகுதியில் பின்பற்றினாங்க? அதுதான் கொஷின் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தீன்காதியா அப்படிங்கிற முறை வந்து எந்த விவசாயிகளால் எந்த பகுதியில் பின்பற்றப்பட்டது? இதான் கேள்வி. அடுத்து 33வது கேள்வி, சம்ப்ரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சம்ப்ரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? வருஷம் தான் டக்குன்னு எழுதிடுங்க. 34வது கேள்வி அதே போல தான், கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? அடுத்து 35வது கேள்வி, சர்தார் வல்லபாய் பட்டேல் எந்த போராட்டத்தின் போது முக்கிய தலைவராக மாறுறாரு? சரியா, சர்தார் வல்லபாய் பட்டேல் எந்த போராட்டம் நடைபெறும் போது ஒரு முக்கிய தலைவராக உருவாகிறார்? ஆன்சர் எழுதிட்டீங்களா? 36வது கேள்வி, மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது? மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு, வருஷம் மட்டும்தான் சட்டுன்னு எழுதிடுங்க. அடுத்து, மாப்ளா கிளர்ச்சியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியா, மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற போது கொல்லப்பட்டவர்கள்னு சொல்லலாம் மெயினாக. சரியா, மாப்ளா கிளர்ச்சியில் இருந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுவும் நம்பரில் தான். அடுத்து பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு, இதுவும் ஒரு நம்பர் அப்படிங்கிறனால சட்டுன்னு எழுதிருங்க. பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? அதே போல் 31வது கேள்வி பாருங்கள், 39வது கேள்வியை பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஸோ பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? இதில் இருக்கிற 50 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, 40வது கேள்வி பாருங்கள், பர்தோலி எந்த மாநிலத்தில் இருக்குது? இந்த பர்தோலி அப்படிங்கிற பிளேஸு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ்? 41வது கேள்வி பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது நிலவரி செலுத்த மறுத்து வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கப்பட்ட நாள் கேட்டிருக்கேன். பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது நிலவரி செலுத்த மறுத்து வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். அடுத்து 42வது கேள்வி பாருங்கள், மாப்ளா கழகம் யாருடைய அடக்குமுறையால்? சரியா, மாப்ளா கழகம் யாருடைய அடக்குமுறைக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது? யார் வந்து விவசாயிகளை அடக்குனதுனால அவங்களுக்கு எதிராக வந்தது மாப்ளா கழகம் அப்படின்னு கேட்டிருக்கேன். அடுத்து 43வது கேள்வி பாருங்கள், மலபார் மாப்ளாக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? மலபார் மாப்ளாக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? அடுத்து 44வது கேள்வி பாருங்கள், கேடா மாவட்டத்தில் நடைபெற்ற வரிகொடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார்? கேடா மாவட்டத்தில் நடைபெற்ற வரிகொடா இயக்கத்திற்கு அடுத்து பாருங்கள், இந்த 45வது கேள்வி. சரியா, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் பஞ்சாப் மக்களை எத்தனை வகையாக பிரித்தது? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் பஞ்சாப் மக்களை எத்தனை வகையாக பிரித்தது? இதுவும் முக்கியமான கொஷின் தான். ஆன்சர் எழுதுங்க, நம்பரில் மட்டும் எழுதுங்க, அது என்னென்ன வகை அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். அடுத்து 46வது கேள்வி, அவுரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1862 உருவாக்கப்பட்ட சட்டம் எது? அவுரி ஆணையம் பரிந்துரையின்படி 1862 வருடம் உருவாக்கப்பட்ட சட்டம் எது? அந்த பகுதியோடு எழுதுங்க. எத்தனாவது பார்ட், நம்ம வந்து 1வது பார்ட்டு 2வது பார்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பார்ட்டோட எழுதுங்க. அடுத்து 47வது கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தார்? சரியா, மகள்வாரி முறையை கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒருத்தருடைய வழிகாட்டுதல் படி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மகள்வாரி முறையில் மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் வில்லியம் பெண்டிங். அதை கேட்குறாங்க, யாருடைய வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தார்? அடுத்து அவருடைய பேர் எழுதியாச்சா? அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள், அந்த மாற்றம் கொண்டு வரப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இயர் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நம்ம அதிக டைம் தேவை கிடையாது.
அடுத்து 49வது கேள்வி, எந்த நில வருவாய் முறையில் விவசாயிகளுடன் நேரடியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது? வரி வசூல் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தமானது எந்த நில வருவாய் முறையில் விவசாயிகளோட நேரடியாக வருவாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? ஆன்சர் எழுதிடுங்க. அடுத்து 50வது கேள்வி, 3 பெரிய நில வருவாய் முறைகள் யாவை? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பல்வேறு வகையான வரிகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் மிக பெரும் 3 வரிமுறைகள், அதாவது நில வருவாய் முறைகள் 3 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ 50 கொஷினும் எழுதி முடிச்சாச்சா? இந்த 50 கொஷினுக்காக ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுலேயே நான் லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தனியாக கீ ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? இந்த பிடிஎஃப்லேயே பாருங்கள், கீ ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கேயே பார்த்துடலாம், ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சரும் பார்த்துடலாம். யாருக்காவது இந்த பிடிஎஃப் வேணும், இந்த கொஷின் ப்ளஸ் ஆன்சர் கீயோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9843481231 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐஎன்எம் டெஸ்ட் 1 பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு அதை இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதை பற்றி. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா வேளாண்மை. யாரெல்லாம் வேளாண்மை அப்படின்னு எழுதியிருந்தீங்களோ அவங்க டிக் பண்ணிக்கோங்க. வேளாண்மை அடிப்படையாக கொண்டது. அடுத்து 2வது கேள்விக்கு 1765 வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவுக்கு. சரியா? ராபர்ட் கிளைவுக்கு தான் இந்த உரிமை கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் ராபர்ட் கிளைவ். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வேளாண்மை, 2வதுக்கு ஆன்சர் ராபர்ட் கிளைவ். ஃபஸ்ட் 2 கொஷின் முடிச்சாச்சா? அடுத்து 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் பார்க்கலாம். ராபர்ட் கிளைவிற்கு பிறகு தலைமை ஆளுநரை பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 3வதுக்கு ஆன்சர் என்ன? வாரன் ஹேஸ்டிங்ஸ். யாரெல்லாம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதுனீங்களோ அவங்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி, 1793 நிலையான நிலவருவாய் திட்டத்தை அறிமுகம் செய்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்களே. ஆன்சர் காரன் வாலிஸ். ஆன்சர் என்ன? காரன் வாலிஸ். ஸோ இந்த 2 கொஷினுக்கு ஆன்சர் முடிச்சாச்சு. 5வது 6வது கேள்வியை பாருங்கள். ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆன்சர் தாமஸ் மன்ரோ. ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? தாமஸ் மன்ரோ. மெயினாக இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் தாமஸ் மன்ரோ. அடுத்து மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். நான் நடத்தும் போதே எப்படி நடத்தியிருந்தேன் அப்படின்னா மகள் அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகள்வாரி முறை அப்படின்னா வில்லியம் பெண்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வருஷம் கேட்டிருந்தேன் இல்லையா. மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1822ஆம் ஆண்டு. ஸோ 7 கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. 8வது கேள்வியை பாருங்கள். ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீத பரப்பு நிலையான நில வருவாய் கொண்டு வரப்பட்டது? நிலையான நிலவரி முறை இருக்கு இல்லையா, அது ஆங்கிலேயர்களோட எத்தனை சதவீத பரப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 19%. 8வதுக்கு ஆன்சர் 19%. 9வது கேள்விக்கு ஆன்சர் இந்த கொஷின்லேயே இருக்குது பாருங்கள். நிலையான நிலவரி முறைக்கு தான் இன்னொரு பேர் ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை, மல்குஜாரி முறை, பிஸ்வேதாரி முறை. சரியா? இந்த பெயர்களால் அழைக்கப்பட்ட நிலவரி முறை நிலையான நிலவரி முறை. ஸோ 8வது கேள்விக்கு 19%, 9வது கேள்விக்கு நிலையான நிலவரி. 10வது கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள். ஜமீன்தாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் யார்? கொஷின்லேயே ஆன்சர் இருக்குன்னு சொன்னேன். ஆன்சர் ஜமீன்தார். ஆன்சர் ஜமீன்தார். 11வது கேள்வி, ஜமீன்தாரி முறையில் எத்தனை பங்கு நிலவரி ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரியா? வாங்கக்கூட வரியை 11 பங்காக பிரித்து அதில் 10 பங்கு ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருவாங்க ஜமீன்தார்கள். சரியா? 10/11 போட்டிருந்தாலும் ஓகே, 10 பங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே. சரியா? எது எழுதியிருந்தாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இது 2த்தில். அடுத்த கேள்வியை பாருங்கள். ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். வருஷம் அங்கேயே நானே கொடுத்துட்டேன், 1820 அப்படின்னு சொல்லிட்டு. ரயத்வாரிய முறையை தாமஸ் மன்ரோ அறிமுகப்படுத்தினாங்க. அவர் கூடவே இன்னொருத்தர் பேர் தான் எழுத சொன்னேன் நான். தாமஸ் மன்ரோ கூட கேப்டன் ரீட் அப்படிங்கிறவங்க. ஆன்சர் கேப்டன் ரீட் மற்றும் தாமஸ் மன்ரோ 2 பேரையும் எழுதியிருக்கணும். அடுத்து 15வது கேள்வி, ரயத்வாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் யாருன்னு கேட்டிருந்தோம். இதுக்கு ஆன்சர் விவசாயிகள் தான் ரயத்வாரி முறையில் உரிமையாளர்களாக இருந்திருப்பாங்க. 14வது கேள்வி, ரயத்வாரி முறையில் நிலத்தின் உரிமை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா. 20 அல்லது 30. சரியா? ரெண்டுமே மென்ஷன் பண்ணிக்கோ. 20 ஆண்டுகளுக்கு அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டது. இந்த மகள்வாரி முறையில் மகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? நான் நடத்தும் போதே 2-3 டைம் சொல்லியிருந்தேன். மகள் அப்படிங்கிறது கிராமத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ 15வதுக்கு ஆன்சர் மகள் அப்படின்னு வரும். 16வது பாருங்கள்.
மகள்வாரி முறையில் வரி வசூல் செய்யும் கிராம தலைவருக்கு ஒரு பேர் இருந்தது, அது பிராக்கெட்டில் இங்கிலீஷில் இருந்தது பார்த்தீங்களா, லம்பார்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். கிராம தலைவர் என்னன்னு சொல்லுவாங்க, லம்பார்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடைத்தரகராக இருந்தவங்க யார், கிராம தலைவர். இதுக்கான ஆன்சர் 17வது ஆன்சர் கிராம தலைவர். 17வது ஆன்சர் கிராம தலைவர். 18வதுக்கு பாருங்க, விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கழகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தால் கழகம். விவசாயிகளின் எழுச்சி சாந்தால் கழகம். ஏன் இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கொஷின் சொல்லி ஆன்சர் எழுதியாச்சு, நமக்கு ஆன்சர் மட்டும் தான் இப்போ தெரியணும். ஸோ கொஷின் ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லிகிட்ருக்கேன். சாந்தால் மக்கள் வேளாண்மை செய்த பகுதி எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். சரியா, எத்தனாவது கேள்வி, 19வது கேள்வி. சாந்தால் மக்கள் எந்த பகுதியில் வந்து விவசாயம் செய்தாங்க அப்படின்றது பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் குன்றுகளில் இருந்தவங்க தான் சாந்தால் மக்கள். பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால், இதில் நீங்கள் இந்த ராஜ்மஹால் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு எழுதியிருந்தால் கூட ரைட்டு. சரியா, பீகாரில் ராஜ்மஹால் குன்றுகள். அடுத்து 21வது கேள்விக்கு, இண்டிகோ கழகம் வங்காளத்தில் நடைபெற்ற ஆண்டு. சரியா, இண்டிகோ கழகம் அப்படின்னாவே 1859 60களில் நடந்தது. சரியா, ஒரே ஒரு இயர் அப்படின்னு சொல்லணும்னா 1859. இந்த அவுரி புரட்சி, இண்டிகோ புரட்சியை வழிநடத்தியவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். 2 பேர் இருப்பாங்க. சரியா, சித்து, இன்னொருத்தவங்க கங்கு. சித்து மற்றும் கங்கு, இந்த 2 பேரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவுரி புரட்சியை வழிநடத்தியிருப்பாங்க. அடுத்து 23வது கேள்வி, அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. சரியா, 1859 புரட்சி நடக்குது, 1860 ஆணையம் அமைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வருஷம். அடுத்தது, வங்காளத்தில் அவுரி விவசாயிகளுடைய துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு செய்தித்தாள் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பருடைய பேர் கேட்டிருந்தேன். அந்த நியூஸ் பேப்பருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள். என்ன செய்தித்தாள், இந்து தேசபக்தன். இந்து தேசபக்தன் அப்படிங்கிற செய்தித்தாள் தான் என்ன பண்ணுது, வங்காளத்தில் அவுரி விவசாயிகளுடைய துயரங்களை பலமுறை வெளிச்சம் போட்டு காட்டிச்சு. அடுத்த கேள்வி, நீல்தர்பன் நாடகம் மூலமாக அவுரி விவசாயிகள் இருக்காங்களே, அந்த அவுரி சாகுபடியாளர்களின் துயரத்தை மக்களுக்கும் அரசுக்கும் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீனபந்து மித்ரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். சரியா, இதை ஷார்ட்டாக எப்படி கேட்பாங்கன்னா இவருடைய பேரை கொடுத்துட்டு தீனபந்து மித்ராவுடைய நாடகம் எதுன்னு கேட்டால் நீல்தர்பன்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீல்தர்பன் நாடகத்தை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தீனபந்து மித்ரா அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதில் ஒரு கொஷினுக்கு 2 கொஷின் இப்படி மாற்றி ரிவர்ஸ்லையும் கேட்கலாம், அப்படியும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், பாப்னா கழகம் வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 1873 தொடங்கி 1876 வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ 73 மட்டும் எழுதியிருந்தாலும் சரி, 2 இயரையும் சேர்த்து எழுதியிருந்தாலும் சரி. அடுத்து, பாப்னா கழகத்தை வந்து யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் கேசப் சந்திர ராய். பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவங்க யார், கேசப் சந்திர ராய். இவங்க தான் பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவங்க. அடுத்து 28வது கேள்வி பாருங்கள், பூனாவில் தக்கான கழகம் ஏற்பட்ட ஆண்டு. பூனாவில் தக்கான கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1875. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்கான கழகம் 1875. ஆன்சர் வரிசையாக டிக் பண்ணிகிட்டே வாங்க, டோட்டல் என்ன அப்படின்னு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். 29வது கேள்வி, தக்கான கழகம் படிப்படியாக எத்தனை கிராமங்களுக்கு பரவுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 33 கிராமங்களுக்கு பரவுச்சு. அடுத்து 30வது கேள்வி பாருங்கள், சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்கேன். 1917-18 காலகட்டம். சரியா, சம்பரான் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது 1917-18 இந்த இயர் தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 17 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 17 மட்டும் போடுங்க. அடுத்து பாருங்கள், 31வது கேள்வி, அவுரி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் சாகுபடி செய்ய எத்தனை பங்கு அரசுக்கு வந்து அந்த அவுரி விவசாயத்தில் எத்தனை பங்கு அவுரி விவசாயத்தை வந்து சாகுபடி செய்யணும் அவங்க நிலத்தில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 20 பங்கு இருக்குன்னா அதில் 3 பங்கு கம்பல்சரி என்ன பண்ணணும், அவுரி செடி தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், தீன் காதியா அப்படிங்கிற முறையால் விவசாயிகள் எந்த பகுதியில் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய சம்பரான் பகுதியில். சரியா, பீகாரின் சம்பரான் அப்படிங்கிறது ஆன்சர். மெயினாக ஆன்சர் எது அப்படின்னா சம்பரான் தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது, அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆன்சர் சம்பரான் பகுதி. அடுத்து 33வது கேள்வி, சம்பரான் விவசாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. போராட்டம் வந்து 1917 பார்த்தோம் இல்லையா, ஸோ உடனே தான் சட்டம் இயற்றிப்பாங்க 1918. ஆன்சர் 1918.
அடுத்து 34வது கேள்வி, கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. நோட் பண்ணிக்கோங்க, கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. அடுத்து 35வது கேள்விக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேல் எந்த போராட்டத்தப்ப முக்கிய தலைவராக மாறினாங்க அப்படின்னா இந்த கேதா சத்தியாகிரகத்தப்ப தான். சரியா, கேதா சத்தியாகிரகத்தப்ப தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு முக்கிய தலைவராக மாறியிருப்பாங்க. ஆன்சர் கேதா சத்தியாகிரகம். 35வது ஆன்சர் கேதா சத்தியாகிரகம். 36வது கேள்வி பாருங்கள், மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான், 1921. 37வது கேள்விக்கு ஆன்சரு, மாப்ளா கிளர்ச்சியில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். சரியா, மாப்ளா கிளர்ச்சியில் கொல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட இந்த 2337 நபர்கள். 2337 நபர்கள். அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க இல்லையா. பர்தோலி சத்தியாகிரகம் 1929-30 அப்படின்னு சொல்லிட்டு 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுவே நம்ம குரோமில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா 1928ன்னு வரும். ஸோ புக் பேஸில் பார்க்கும்போது 1929-30 அந்த பீரியட் கொடுத்துருக்காங்க பர்தோலி சத்தியாகிரகம். அடுத்து பாருங்கள், பர்தோலி சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையில். யாருடைய தலைமை? சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து 40வது கேள்வி, இந்த பர்தோலி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஆன்சர் குஜராத் மாநிலம். ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த இடத்துல பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 41வது கேள்வி, பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது நிலவரி செலுத்த மறுத்துட்டு வரிகோடா இயக்கம் தொடங்கப்படுது. அந்த நாள் கேட்குறாங்க. சரியா, அந்த நாள் டேட்டோட மந்தோட கொடுத்துருப்பாங்க. 1928 பிப்ரவரி, அதாவது 2வது மாதம். சரியா, பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி 1928வது ஆண்டு பிப்ரவரி 12 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 42வது கேள்வி பாருங்க, மாப்ளா கழகம் யாருடைய அடக்குமுறைக்கு எதிராக அப்படின்னா ஜமீன்தார்கள் அடக்குமுறைக்கு எதிராக. சரியா, இந்த ஜமீன்தார்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜென்மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜமீன்தார்களுக்கு எதிராக வந்தது தான் இந்த மாப்ளா கழகம். மலபார் மாப்ளாக்கள் அப்படின்னு யார் அழைத்தாங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த முஸ்லீம் விவசாயிகள். சரியா, கேரளாவில் இருந்த முஸ்லீம் விவசாயிகள் தான் மலபார் மாப்ளாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து 44வது கேள்விக்கு ஆன்சர், கேடா மாவட்டத்தில் நடைபெற்ற வரிகோடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேதா சத்தியாகிரகத்தில் தலைமையேற்று நடத்தியது காந்தியடிகள். ஆன்சர் காந்தியடிகள். ஆன்சர் காந்தியடிகள். அடுத்து 45வது கேள்வி பாருங்கள், பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் பஞ்சாப் மக்களை எத்தனை பிரிச்சுதுன்னு கேட்டாங்க இல்லையா. 3ஆக பிரிச்சுது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று விவசாயிகள், இன்னொன்று அங்கீகாரம் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், 3வது வட்டிக்கு கடன் கொடுப்போர். ஆனால் இந்த விவசாயிகளை, இந்த சட்டப்பூர்வமான விவசாயிகளும் வட்டிக்கு கடன் கொடுப்போரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வரைமுறைகள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டத்தில். சரியா, அடுத்த கேள்வி பாருங்கள், 46வது அவுரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1862 உருவாக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன்னா அந்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவுரி ஆணைய சட்டம் தான். அந்த பிரிவு பேர் பாருங்கள், பிரிவு 6வது பிரிவு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 6வது பிரிவு. அடுத்து 47வது கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன். சரியா, மகள்வாரி முறையில் யாருடைய வழிகாட்டுதல் படி வில்லியம் பெண்டிங் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்தின்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்களுடைய வழிகாட்டுதல் படி. மெர்தின்ஸ்பர்ட். அடுத்து 48வது கேள்வி, இந்த வருடம் கேட்ட இல்லையா மாற்றம் ஏற்படுத்திய வருடம் 1833. 1833. லாஸ்ட் 2 கொஷினை பாருங்கள், எந்த நிலவருவாய் முறையில் விவசாயிகள் கிட்ட நேரடியாக ஒப்பந்தம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறையில் தான் விவசாயிகள் கிட்ட நேரடியாக ஒப்பந்தம் இருந்தது. 3 பெரிய நிலவருவாய் முறைகள் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்ததே முக்கால்வாசி அதுதான் இருந்திருக்கும். ஒன்று நிலையான நிலவரி, அதாவது ஜமீன்தாரி. என்னென்ன முறைன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று ஜமீன்தாரி முறை, இன்னொன்று ரயத்வாரி முறை, லாஸ்ட் மகள்வாரி முறை. இந்த 3 முறை தான் மிகப்பெரிய நிலவருவாய் முறைகளாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஷினில் சரியா, இந்த 50 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், நான் ஆன்சர் கீயும் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. விடைகள் அப்படின்னு கொடுத்துட்டு
கொஷின் நம்பர் வந்து லைனாக போட்டு இந்த பக்கம் 25 கேள்விகளுக்கும் இந்த பக்கம் 25 கேள்விகளுக்கும் மொத்தம் 50 கேள்விகளுக்கான விடையும் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது இந்த PDF வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள், இந்த நம்பருக்கு 9843481231 அப்படிங்கிற நம்பருக்கு நீடு டெஸ்ட் 1 சரியா, ஐஎன்எம்முடைய டெஸ்ட் 1 PDF வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்காக உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, லாஸ்ட் டைமில் ஒவ்வொரு லெசனாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியா, டக்குன்னு எடுத்தோமா, இந்த லெசன் எடுத்தோமா, இந்த 50 கொஷின்ஸ் பார்த்தோமா, அப்போ ஆன்சர் என்ன நோட் பண்ணோமா, டெஸ்ட் எழுதி பார்த்தோமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசன் சரியா, நாளைக்கு அடுத்து 4வது லெசன் மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசன் மார்னிங் டீச் பண்ணிடுவேன். அதே போல் ஈவினிங் பார்த்திங்கன்னா இதுக்கான டெஸ்ட் சரியா, இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து இதே மாதிரி 50 கொஷின்ஸ்க்கு அந்த லெசனுக்கும் இருக்கும் சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.